இன்னைக்கு என்னன்னா அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நானே ஊர் வம்பு உலக வம்பு வேணான்னு சொல்லிட்டு சொந்த குடும்பத்தை மட்டும் இழுதுதான் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து நேர்ல, சில பேர்ல என்னை பாக்குற முக்காவாசி பேர் நேர்ல சொல்லுவாங்க, அக்கா மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறீங்க, எங்களால பேச முடியாத பேசுறீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருவோம் அப்படிலாம் சொல்லும் போது ஆஹா நம்ம மட்டும் பாதிக்கப்படல, நம்மள மாதிரி ஊர்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுலயும் 4 நெகட்டிவ் கமெண்ட் வரும், வேற யாரும் கிடையாது. எங்க சொந்தக்காரங்க தான் யாரோ பேக்கடியில வர ஆக்கி நினைக்கிறேன். அது கூட பரவாயில்ல. இப்ப வந்து நாங்க வந்து சிலரை வந்து எங்க குடும்ப உறுப்பினர்களாவே கன்சிடர் பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவங்க எக்ஸிஸ்ட் அப்படின்னு கூட நாங்க யோசிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனா நாங்க வீடியோ எடுத்து போடுறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுதான். இரிட்டேட் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா நான் கண்டிப்பா அதை தொடர்ந்து பண்ணுவேன். நானே யார் வம்பு வேணாம், நான் பாட்டுக்கு என் பொழப்ப பாக்குறேன், என் வீடியோவை போடுறேன். இரிட்டேட் ஆகுறவங்க யாரா இருப்பாங்கன்னு தெரியுமா? அதாவது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சவங்க, நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. இரிட்டேட் ஆகுறவங்க யார் தெரியுமா? நம்மளை பாதிக்கிறவங்க. அதாவது நம்மளுக்கு நோண்டி நோண்டி ஒருத்தர் பிரச்சனை கொடுப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் இரிட்டேட் ஆகும். என்னடா அப்படிங்கிற மாதிரி. நான் பொதுவாகவே என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஊர் புறணி பேசிட்டு உட்கார்ந்து எவன் எப்படி போனா என்ன பண்றான் என்ன அப்படின்னு பேசிட்டே இருக்கு. அவங்க லைஃப் பத்தி யோசிக்காம மத்தவங்களவே நோண்டிக்கிட்டு அவன் சத்தானா, அவன் இருக்கானா, அவன் தின்னானா, அவன் ஓடி போயிட்டானா அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல்ல இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களோட குறுகிய மனப்பான்மையோட இப்படியே கீழே தான் போயிட்டு இருப்பீங்களே தவிர வளர மாட்டீங்க. நம்ம வாழ்க்கை நான் நல்லா இருந்தா போதும், ஓகே, அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்குவான், அவன் குடும்பத்தை அவன் தீர்த்துக்குவான், நான் எதுக்கு அதுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. உங்க மூளையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. கடவுள் உங்களுக்கும் நல்லபடியாக எல்லாத்தையும் கொடுப்பார்.